பொதுவா நம்ம ட்ரெயின்ல போகும்போது இன்ஜின்ல 2 டிரைவருங்களை பார்த்துருப்போம். அந்த 2 டிரைவருக்கும் நல்ல சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிப்போம். இது உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த ட்ரெயின் ஓட்டுற ஒரு பேரு லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு உதவியா இருக்கவர் தான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இவங்க 2 பேரும் சேர்ந்து 13 மணி நேரம் வேலை செய்யணும். சிக்னல்ல மீறினா, அதாவது ரெட் சிக்னல்ல மீறி தெரியாம போயிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வேலை போகும் அபாயம் கட்டாயமா இருக்குது. இதுக்காக தான் குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் இடைவெளி கொடுத்து இவங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. நின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா அது ஓடாம இருந்ததுனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு 25 லிட்டர் டீசல் செலவாகுதான். அதே மாதிரி இந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 400ல இருந்து 500 லிட்டர் டீசல் செலவாகுமா. அதே இந்த ட்ரெயினை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணாக்கா 45 லிட்டர் தேவையில்லாத செலவாகும். அதனாலதான் இந்த ட்ரெயின் இன்ஜினை எப்பயுமே ரன்னிங்லேயே வச்சிருப்பாங்களாம். அதெல்லாம் சரி, இந்த 2 டிரைவர்களும் தூங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். 2 பேருமே தூங்க முடியாது. ஒரு சில நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கும் போது ஒருத்தர் வண்டி ஓட்டுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் ரெஸ்ட் எடுக்கும் போது இன்னொருத்தர் வண்டி ஓட்டுவார். இப்படிதான் இவங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவங்க 2 பேரையும் தூங்க விடாம பண்றதுக்கு தான் விசிடி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை அங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 8 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அந்த 8 நிமிஷத்தை இவங்க கவனிக்காம விட்டுட்டாங்கன்னாக்கா அடுத்தது 8 நிமிஷத்துக்கு ஒரு சவுண்டும் ஒரு லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த 8 நிமிஷத்தையும் இவங்க கவனிக்காம விட்டுட்டாங்கன்னாக்கா அடுத்த 8வது நிமிஷத்துல வண்டியோட வேகம் தானா படிப்படியா குறைஞ்சி வண்டி போற இடத்துல அப்படியே நின்றுடும். திரும்பி அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால இந்த பட்டனை எப்பயுமே உஷாரா அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த பட்டனை அழுத்தும் போது இவங்களுக்கு இருக்க டயர்டு போயிடும், இவங்களுக்கு இருக்க தூக்கம் போயிடும். அது மட்டும் இல்லாம டிரைவருங்க எதனா ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வண்டியோட வேகத்தை கூட்டவோ இல்ல குறைக்கவோ இல்லைன்னா ஆரன் சவுண்டோ எதனா ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த விசிடியை பத்தி இவங்க கவலைப்படவே தேவை. ஏன்னா அது சவுண்டும் கொடுக்காது, லைட்டும் எரியாது. இந்த விசிடிக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் இப்பதான் வந்திருக்கு. அதாவது பட்டன் சிஸ்டம் இப்பதான் வந்திருக்கு. முந்திலாம் ஒரு லிவரை கொடுத்து அதை இழுத்து இழுத்து தான் இவங்க இந்த மாதிரி சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு தனியா ஒரு கழிப்பறை அப்படின்றது இன்ஜின்ல கிடையாது. ஏன்னா அதுக்கான வசதி இன்ஜின்ல உங்களுக்கு இட வசதி கூட இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு சில டிரைவருங்க யூரின் பாஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ல பிடிச்சி தூக்கி போடுவாங்க. அதுதான் அவங்களால செய்ய முடியுமே தவிர அவங்க மலம் கழிக்க வாய்ப்பே இல்லை. எப்போ டியூட்டிக்கு ஏற உதாரணத்துக்கு சென்னையில 10 மணிக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அது கோயம்புத்தூர் போய் சேர்ற வரைக்கும் அவங்க மலத்தை அடக்கி வச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. இந்த மாதிரி கஷ்டம்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இந்த டியூட்டியை பாக்குறாங்க. ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாக்கா குறைஞ்சபட்சம் 110 kmph குறையாம வண்டியை ஓட்டணும். அது மட்டும் இல்லாம இதுல பங்க்சுவாலிட்டி இருக்கு, இன்ஜின் ப்ராப்ளம், பிரேக் ப்ராப்ளம், அதே மாதிரி ட்ராக்ல எதனா பிரச்சனை வருதா, அது மட்டும் இல்லாமல் சிக்னல் எதனா ப்ராப்ளம் வருதா, இதெல்லாம் தாண்டி சூசைடு கேஸ், இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆக்சிடென்ட் கேஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வண்டி ஓடிட்டே வராங்க. எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு பப்ளிக் அவங்க சேஃப்டியா கொண்டு வரலாம். அதனாலதான் 2 டிரைவரும் பேசிக்கிட்டே வருவாங்க. ஒரு டிரைவர் சிக்னலை பார்த்து ரெட் சிக்னல் வந்ததுனாக்கா டேஞ்சர் அப்படின்னு கத்துவாரு. இதுக்கு லோகோ பைலட் ரிப்பீட் பண்ணுவாரு. இது எதுக்குனாக்கா 2 பேரும் ஒருத்தர் ஒரு சவுண்ட் கொடுத்துருக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற டயர்ட்னஸ் போயிடும், அவங்களுக்குள்ள இருக்க தூக்கம் போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் நம்ம ஒரு கேட் வரும்போது ஹார்ன் அடிக்கணும். 60 செகண்டுக்கு விசிடியை அப்ளை பண்ணணும். அசிஸ்டன்ஸ் தூங்கிட்டாருன்னா அவர் எழுப்பி விடணும். 19 கிலோ வாட்ஸ் ஒயருக்கு கீழே தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்ஜின் சூடையும் தாங்கணும். இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு இன்ஜின் டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னடானாக்கா இந்த ஜாபுக்கு இப்போ அதிகமா பெண்களும் வராங்க. இவங்களை கட்டாயம் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஆணுக்கு நிகரா எல்லா பிரச்சனையும் இவங்களும் அதே மாதிரி சமாளிச்சுதான் ஆகணும். 2000க்கும் மேற்பட்ட பயணிகளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். காடுகள்ல போகும்போது செயின் இழுத்து வண்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா யார் உதவியும் இரவு நேரத்துல இவங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கீழே இறங்கி இவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதுல என்ன பிரச்சனைனாக்கா ஒரு சில இடத்துல சிங்கம், புலி, யானை இந்த மாதிரி விலங்குகளும் வரலாம். இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் இந்த வண்டியை ஓட்டணும். டைம் குறைஞ்சாலும் விளக்கம் எழுதி கொடுக்கணும். பகல் நேரங்களில் சரக்கு வண்டி, எக்ஸ்பிரஸ் எல்லாமே இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரக்கு வண்டியில போற டிரைவருங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்கும். அதுவும் எப்படின்னாக்கா சிக்னல் போட்டு 1-2 நிமிஷம் நிற்கும் போது அந்த மாதிரி கேப்ல ஸ்டேஷன் மாஸ்டரும் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு ஓடி வரணும். இந்த மாதிரி பல கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு டிரைவருங்க ஒர்க் பண்றாங்க. இதுதான் டிரைவரோட இப்போதைய நிலைமை. அவங்க அதிகமா சம்பளம் வாங்கினாலும் அதுக்கான உழைப்பை கட்டாயமா அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
இது நல்ல விஷயம். கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. டிரைவரா ஒர்க் பண்றவங்க எல்லாருமே மனப்பூர்வமா மனத்தை அர்ப்பணிச்சாதான் அவங்க இந்த டிரைவர் தொழில செய்ய முடியும். ரயில்வேல டிரைவர் தொழில் அப்படின்றது ஒரு கடவுளுக்கு ஈக்குவலானது. ஏன்னா குறைஞ்சபட்சம் 2000-3000 பயணிகளை பத்திரமா எடுத்துட்டு வந்து அவங்க சேர்க்கிற வரைக்கும் அவங்க நமக்கு கடவுளா தான் தெரிவாங்க. இது நம்ம ஜஸ்ட் ஜிஎல்ஆர் சேனல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க.